ராத்திரி 10 மணி இருக்கும். விஷால் ஹைவே பஸ் ஸ்டாப்ல அவனோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவனோட மனசுக்குள்ளேயே, ச்சே, இந்த சுரேஷ் கிட்ட காரை கொடுத்துருக்கவே கூடாது. அவன்கிட்ட அப்பவே சொன்னேன், காரை சீக்கிரமா எடுத்துட்டு வந்துருன்னு. சொன்னா கேக்குறானா? அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட ஊரை சுத்திட்டு இருப்பான். அவனுக்கு கால் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கால் பண்ணான். உடனே, ஹலோ சுரேஷ், எங்க இருக்க அப்படின்னு கேட்டான். விஷால், நான் ஒரு இடத்துல இருக்கேன், உன்னோட கார் பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆயிடுச்சா? இனிமே என்னோட காரை தரமாட்டேன், சரியா? சாரி விஷால், நான் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும்போது என் கார் பஞ்சர் ஆயிடுச்சு. நான் பஞ்சர் ஒட்டி கிட்ட திரும்ப தந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். சரி, சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு பஸ் ஸ்டாப்ல இந்த பெஞ்ச்ல உட்கார்ந்தான். அப்புறம் அந்த இடத்த சுத்தி பார்த்தான். அங்க யாரும் இல்லை, அவனை தவிர. அப்போ யாரும் அங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயிட்டான். அவன் பயத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அது அவனை நோக்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரிஞ்சது அது ஒரு பொண்ணுன்னு. அவ ரொம்ப அழகா இருந்தா. அதை பார்த்து நானும் பேயின்னு நினைச்சிட்டேன்ப்பா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவன் கிட்ட வந்து, இப்ப இந்த நேரத்துல இங்க என்ன பஸ் வரும்னு தெரியுமா? இந்த நேரத்துல இங்க எந்த பஸ்ஸுமே வராது. ஐயோ, ஒரு பஸ்ஸுமே வராதா? எனக்கு சீக்கிரமா எங்க வீட்டுக்கு போகணுமே. சரி, நீங்க கவலைப்படாதீங்க, என்னோட ஃப்ரெண்டு காரை எடுத்துட்டு வருவான், அதுல ஏறி உங்க வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னோம். சரி, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சுரேஷ் கிட்ட இருந்து விஷாலுக்கு கால் வந்துச்சு. அவன் போன் பேசிக்கிட்டே கொஞ்ச தூரம் போனான். ஹலோ விஷால், நீ எங்க நிக்கிற? நான் ஹைவேல இருக்க பஸ் ஸ்டாப்ல இருக்கிறேன், அங்க வந்துரு. சரி, நான் 15 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல ஒரு போட்டோ ஒட்டி இருந்தது. அது அந்த பொண்ணோடதுதான். அந்த பொண்ணு 1/2/2002 அன்னைக்கு இறந்து போயிருந்ததா போட்டிருந்துச்சு. அதை பார்த்து அவன் பயந்து போய் திரும்பி பார்த்தான். அங்க அந்த பொண்ணு நின்றுட்டு இருந்தது. அது உடனே பேயா மாறிடுச்சு. அது அவனோட கழுத்தை நெரிச்சுது. அவன் உடனே அந்த பேய தள்ளி விட்டான். அவ மறைஞ்சு போயிட்டா. இங்க இனிமே ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சான். அப்போ சுரேஷ் காரை எடுத்துட்டு அங்க வந்தான். அதை பார்த்த உடனே எதுவும் பேசாம உடனே கார்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். காரு கிளம்ப ஆரம்பிச்சது. அவன் சுரேஷ் கிட்ட, சீக்கிரமா போ, இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது அப்படின்னு சொன்னான். சுரேஷ் காரை ஓட்டிட்டு இருந்தான். விஷால் எல்லா விஷயத்தையும் சுரேஷ் கிட்ட சொன்னான். அதெல்லாத்தையும் கேட்டு சுரேஷ் வாயை மூடிட்டு காரை ஓட்டிட்டு இருந்தான். சுரேஷ், நான் உன்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிற? உன்னோட நண்பன் பின்னாடி இருக்கான், போன மாட்டு. நீ ஏன் கிட்ட பேசிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் அவன் கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி பேயா மாறிடுச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தா சுரேஷோட பொண்ணும் இருந்துச்சு. அதை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போய், பேய், என்ன விட்டுரு ப்ளீஸ், எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சான். ஆனா அந்த பேய் எதையும் பத்தி கேட்காம நேரா ஒரு மரத்தை